மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் எஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. வெளியூர் என்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மெனாபோஸ் அல்லது அவர்களுடைய தீட்டு அல்லது மாதவிடாய் சக்கரம் மென்சுரேஷன் நிற்கின்ற போது அதன் மூலமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் பாலியல் ரீதியான ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் போன முறை சொன்னது போல இந்த பெண்களுக்கு இரத்தத்திலே இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன், இந்த அவருடைய மெனாபோஸ், அதாவது இந்த தீட்டு நின்ற பிற்பாடு ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோனுடைய ஹோமோனுடைய அளவு இரத்தத்திலே குறைவடைகிறது. இதன் காரணமாக பெண்கள் உடலிலே பாரதூரமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இந்த மாற்றங்களை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு ஆண் துணையும் அல்லது கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த குடும்பத்திலே பாரதூரமான பிறழ்வு பிரச்சனை ஏற்படும். நான் முதலிலே சொன்னது போல இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் பெண்களுடைய உடலிலே குறைவடைகின்ற போது அவர்களுக்கு இந்த யோனி பகுதியில் வெஜைனாலே ஒரு வறட்சி, ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். எனவே எவ்வாறு முதல் தன்னுடைய மனைவியுடன் தொடர்பு கொள்ளுகின்ற போது அவர் செக்ஸ் பண்ணுகின்ற போது இருந்ததோ அந்த நிலைமை இப்போது கிடையாது. வெஜைனல் ட்ரைனஸ் ஏற்படும், வறட்சி ஏற்படும். இதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத நோவு, வலி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுடைய மனநிலை கூட பாதிக்கப்படுகிறது. இந்த மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு பல காரணங்களை சொல்லுங்கள். ஆனால் உண்மையாக இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் என்றால் பெண்களுடைய உடலை ஒரு நல்ல ஒரு யூஃபோரிக் ஸ்டேட் என்று சொல்லுவோம், ஒரு எப்போதுமே சந்தோஷமான இருக்கிற ஒரு நிலைமைக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் பெண்களை கொண்டு போய் விடுகிறது. உதாரணமாக சிறிய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனை வருகின்ற போது ஆண்கள் என்றால் சரியாக அந்த பிரச்சனை யோசிச்சு தலையை உடைத்து விடுவார்கள். ஆனால் பெண்கள் இயல்பாகவே அந்த பிரச்சனையை மிக இலகுவாக தீர்த்து விடுவார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு உடலில் இருக்கின்ற ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன், அதாவது அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட் எப்போதுமே இந்த நெவமைன்ஸ்டைனா ஒன்றையுமே கணக்கு கெடுப்பதில்லை. குடும்பங்கள் அதான் பிரச்சனை. என்ன இவ்வளவு மனைவியுடன் பிரச்சனைப்பட்டாலும் சண்டை பிடித்தாலும் கடைசியிலே முதலிலே நார்மலாக சாதாரண நிலைமைக்கு வர மனைவியை தவிர கணவன் இல்லை. இது காரணம் இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் நிலைமை. எனவே அது என்ன செய்கிறது, இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அந்த பெண்களை எப்போதுமே ஒரு சந்தோஷமான நிலைமையிலே வைத்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு இடுக்கண்ணையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் பெண்களாலே சந்திக்க முடியும். என்னுடைய தனியார் வைத்தியசாலையிலே கூட சிறு பிள்ளைகள் 16 வயசு 17 வயசு பிள்ளைகள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிரித்து கொண்டு வந்து சொல்லுவார்கள், ஐயா டாக்டர் எனக்கு இந்த மாதம் மாதவிடாய் வரவில்லை. அப்போது நீங்கள் யாராவது தொடர்பு கொண்டீங்களோ ஓம், அப்போ நீங்கள் பல்ல பெற இருக்கணும் ஓம், ஒரு பயமும் இல்லை. அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய பாய் ஃப்ரெண்ட், காதலனோ பாய் ஃப்ரெண்டோ, அவர் விழுங்கி நடுங்கித்தான் அவர் இருப்பார். இதுதான் அந்த இந்த இக்கட்டுகளையும் இலகுவாக டீல் பண்ணுகிற சந்திக்கின்ற ஒரு ஆற்றலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆற்றல். காரணம் என்ன, இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் என்ற ஹோமோன். எனவே இந்த ஹோமோன், இந்த மெனாபோஸ் அல்லது மாதவிடாய் நின்ற பிற்பாடு இரத்தத்திலே குறைவடைகின்ற போது அவர்களுக்கு பலவிதமான ஒரு சடசடப்பு. அவர்கள் ஒரு ஏசி ரூமில் இருந்தாலும் உடல் முழுவதும் ஹீட்டாக இருக்கும், வேர்க்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏசி ரூம், அதாவது குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் இருந்தாலும் இந்த மெனாபோஸ் காலத்திலே பெண்களுக்கு வேர்த்து கொண்டிருக்கும், உடல் முழுவதும் சுவப்பாகும். இவ்வாறு பல ட்ரைனஸ், ரெட்னஸ் என்று சொல்லுவோம். இது எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் முக்கியமான. எனவே இதை ஒரு கணவர் அல்லது அவருடைய ஆண் துணை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் செயற்பட்டார் என்றால் அங்கு பாரதூரமான விளைவுகள். இப்போ நான் எவ்வாறு இந்த விளைவுகளை எதிர்கொள்வது என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எனவே இந்த இடத்திலே இந்த மெனோபாஸ் அடைந்த ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு ஆணுக்கு அவர் பாலியல் செக்ஸ் லைஃபை வைத்துக் கொள்ளுகின்ற போது, பாலியல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது உட்பூத்தலை செய்கின்ற போது முதல் கிடைத்த ஒத்துழைப்பு அந்த ஆணுக்கு கிடைக்காமல் போய்விடும்.
இந்த நேரத்தில் என்ன நடைபெறும் என்றால் அந்த ஆணுக்கு இந்த விந்து முந்துதல் அல்லது அதாவது ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி விரைப்படையாத தன்மை, விரைப்பு வந்தால் உடனடியாகவே அந்த விரைப்புத்தன்மை அற்றுப்போகிற நிலைமை எல்லாம் ஒரு ஆணுக்கு ஏற்படும். எனவே இதை நாங்கள் ஒரு மெல்லமாகத்தான் டீல் பண்ணணும். நான் முதலிலே சொன்னேன், இந்த வெனோஃபோஸ் என்றது ஒரு நாள்ல 2 நாள்ல 1 மாசத்துல 2 மாசத்தில் நடக்கிற நிலைமை அல்ல. ஒரு ப்ரோசஸ் இருக்கக்கூடிய 4-5 வருடங்களாகவே சாதாரணமாக 45 வயதிலிருந்து 50 வயது மட்டும் இந்த 4-5 வருடங்களாக நடக்கின்ற ஒரு ப்ரோசஸாக இருக்கிறது. எனவே ஆண்கள் இதை புரிந்து கொண்டு நடந்தீர்களாக இருந்தால் உங்களுடைய செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கை மிகவும் உன்னதமாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த குடும்பத்திலே பிறழ்வு ஏற்படும். நாங்கள் முந்தைய காலங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் 15-20 வருடங்களுக்கு முதல் இந்த பாலியல் நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அல்லது HIV, எய்ட்ஸ் போன்ற நோய்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நோய்கள் எந்த வயதினருக்கு கூடுதலாக ஏற்பட்டது ஆண்களுக்கு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு 50-60. அதை ஆராய்ந்து கொண்டு பார்த்தபோது புத்தகங்களை ஆராய்ச்சி முடிய என்ன சொல்லுகிறது என்றால், ஏன் அந்த வயதில் இந்த பிரச்சனை ஆண்களுக்கு இந்த பாலியல் நோய்கள் ஏற்படுகிறது என்றால், அந்த ஆண்களுக்கு 50-60 வயது வருகின்ற போது அவருடைய பெண்ணுடைய வயசும் அந்த நிலைமைக்கு வருகிறது. அந்த மனைவிக்கோ பெண் துணைக்கோ என்ன நடைபெறும், இந்த பீரியட்ஸ் அல்லது மென்சஸ் நின்று விடுகிறது. இதன் பிற்பாடு அந்த ஆண் ஒரு தவறான முடிவெடுக்கிறார். இனி என் மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ள முடியாது என்ற தொடர்பு ஒரு சிந்தனை ஏற்படுத்துகிறார். அல்லது அந்த பெண் கூட என்ன நினைக்கிறார், என்னுடைய இந்த மாதவிடாய் நின்று விட்டது, இனி யாருடன் தொடர்பு கொள்ள முடியாது என்று அவரும் ஒரு தவறான ஒரு கருத்தை தன்னுடைய மனதுக்குள்ளே பூர்த்தி கொள்கிறார். 2 பக்கம் இந்த தவறான புரிந்துணர்வுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற செக்ஷுவல் லைஃப் எனப்படுவது பாலியல் வாழ்க்கை என்பது இல்லாமல் போய்விடுது. இல்லாமல் போன பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால் அந்த ஆண் இருக்க முடியாது. அதாவது ஒருவருமே செக்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இது நான் சொல்லவில்லை, பேராசிரியர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எனப்படுகிற ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சொல்லியிருக்கிறார். எனவே செக்ஸ் இல்லாமல் ஒற்றுவருமே இருக்க முடியாது. எனக்கு செக்ஸ் லைஃப் சர்வேலன்னு சொல்லுவார் ஒரு பொய்யனாத்தான் இருப்பார். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா? இது நான் சொல்லவில்லை, எத்தனையோ ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுவார். எனவே இந்த ஆண் என்ன செய்வார், 1 கிழமை பொறுத்து பார்ப்பார், 2 கிழமை பொறுத்து பார்ப்பார், 3 கிழமை பொறுத்து பார்ப்பார். கடைசியில் பொறுக்க முடியாமல் ஒரு ஸ்பாவுக்கோ ஒரு ப்ரொத்தல் ஹவுஸுக்கோ அல்லது ஒரு மசாஜிங் பார்லருக்கோ சென்று அங்கே இருக்கின்ற பெண்களுடன் அவர் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்வார். அதன் மூலமாக அவருக்கு இந்த பாலியல் நோய்கள் தொற்றும். முந்தைய காலம். ஆனால் இப்பத்திய நிலைமை அது மாறிவிட்டது. இப்போது பாலியல் ரீதியான நோய்கள் ஏறக்குறைய 15லேருந்து 30 வயசு இடைப்பட்டவர்களுக்கு தான் மிக கூடுதலாக இருக்கிறது. அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்களுடைய தாக்கம் இருக்கிறது. நான் 15-20 வருடங்களுக்கு முதல் தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். எனவே மிக முக்கியமாக இந்த இடத்துல ஆண்கள் பெண்களை புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக அவருக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த பெண்ணை அவர்கள் தூண்டி அல்லது டியூன் பண்ணி அல்லது செக்ஷுவல் டிசைரை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய பாலியல் வாழ்க்கையை உன்னதமாக கொண்டு போக முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயம் அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த மணி சைனை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.